பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம அம்மாச்சி இருந்துட்டு கோட்பாய் விட்டுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியர் இருந்துட்டு என்னத்தை நைட்டெல்லாம் சரியாக தூங்கலையா, இப்போ வந்து தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லை இப்போ காஃபி குடிச்சிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை மாப்பிள்ளை எழுந்ததே லேட்டாக தான் எழுந்து நைட்டு சரியாகவும் தூங்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏமாச்சு உங்கள் மகனுக்கு குழந்தை பிறக்க போகிறத நினச்சி நைட்டெல்லாம் தூங்கவே இல்லையா? அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் அதுக்காக நான் தூங்காமலாம் இல்லை, ஒரே வெக்கையாக இருந்துச்சு, அதனால தான் சரியாக தூங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக அரசி இருந்துட்டு என்னம்மாச்சு அந்த வீட்டில் உங்களுக்கு ஏசி ரூம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம்மா என்னோடய ரூமில் ஏசி இருக்கும், வெயில் காலத்தில் மட்டும்தான் போட்டுப்பேன், நல்லா ஜில்லுன்னு இருக்கும், அடித்து போட்ட மாதிரி ஒரே 10 செகண்டில் நல்லா தூங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக நம்ம பாண்டியன் இருந்துட்டு அத்தை நம்மளாம் ஏசிலலாம் தூங்கவே கூடாது தெரியுமா, அப்படி அது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியெல்லாம் கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் அப்படிதாம்மா பேசிக்கிட்டு இருப்பாரு, நீ கவலைப்படாதம்மா, நீ இருக்கிற ரூமில் ஏசியை வாங்கி மாட்டிடலாம் அப்படின்ற மாதிரி கோமதி சொன்ன உடனே நம்ம கதிர் இருந்துட்டு எதுக்காக சும்மா அவங்களுக்காக நம்ம காசை செலவு பண்ணி ஏசியெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கணும், அதனால் எந்த வீட்டில் அவங்களுக்கு ஏசி வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜுன்னு இருக்கோ அந்த வீட்டில் போயிட்டு அவங்க நிம்மதியாக இருந்துட்டு போட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே அம்மாச்சி இருந்துட்டு நான் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லலைப்பா, அரிசி இருக்குதான்னு சொல்லி கேட்டுச்சு, அதுக்காக நான் இருக்குதுன்னு சொன்னேன், நான் எதுவும் தப்பாக சொல்லலையேப்பா, நீங்கள் தப்பாக சொன்னீங்களோ சொல்லலையோ அந்த வீட்டில் தானே உங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு, நீங்கள் வந்ததுலேருந்து ஒரு மார்க்கமாக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வீட்டை உயர்த்தி பேசுகிறதும் இந்த வீட்டை தாழ்த்தி பேசுகிறதும் நீங்கள் தான் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன கோமதி இவன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், நான் எப்போ கோமதி அப்படியெல்லாம் பேசினேன், இவன் ஏதோ புத்திக்கட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான், விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. டே கதிர், நீ ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னல, கிளம்பி போடா, அம்மாச்சை எதுக்கடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ அம்மாச்சை பேசினதுக்கு அவங்க கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு, நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும், நான் சரியாக தான் பேசுகிறேன், இவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கல, அந்த வீட்டை உயர்த்தி பேசுகிறதும் இந்த வீட்டை தாழ்த்தி பேசுகிறதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, எல்லார மனசையும் கஷ்டப்படுற மாதிரி இல்லை இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் வந்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில் போகிறாரு. வெளியே மாறி வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் பேசுகிறதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துட்டு நான் பேசுனதில் எந்த தப்பும் இல்லை, நான் சரியாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், இவங்க அந்த வீட்டை உயர்த்தி பேசுகிறாங்க இந்த வீட்டை தாழ்த்தி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இந்த பையன் இவ்வளோ சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மாறி போயிட்டு எல்லாத்தையுமே வீட்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிர் இருந்துட்டு போகிறதுனா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கட்டுமே, அவங்க பிள்ளைங்க வேற எங்கேயோ போய் இருக்காங்க, இல்லை இதே தெருவில் இதே எதிர்த்தாப்பில் தானே இருக்காங்க, அதுவும் எதிர்த்த வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருக்கிற போது அங்கே போகிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு என்னவா, நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டே இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாச்சி இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா அதை நேரடியாக வந்து எங்கிட்டே சொல்லியிருக்கலாமேப்பா, நான் வேறு எங்கேயாச்சும் போயிருப்பேனே, அதை விட்டு இப்படி எல்லாரும் முன்னாடியும் இந்த அம்மாச்சியை அவமானப்படுத்துறியாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் நம்ம சக்திவேல் இருந்துட்டு என்ன பொட்டி பையன்லாம் என் அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருப்பானா, அம்மா முதல்ல எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா, நான் பேசினது எல்லாமே தப்பு தான், இதோ நான் பெற்று வச்சிருக்கேனே, இந்த பையனோட கல்யாணம் நின்று போச்சுன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் அன்றைக்கி அப்படி பேசிட்டேன், அப்படி நடந்துக்கிட்டேன், அதுக்காக பெத்த ஆத்தாவையே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டுமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமாக நான் தவிச்சிட்ருக்கேன், என்னை மன்னிச்சிடுமா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே கதிரை, நீ பேசினதெல்லாம் தப்புன்னு சொல்லி அம்மாச்சியை உள்ளே கூட்டிகிட்டு வா, நான் பேசினது எல்லாமே சரியாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் யார் வீட்டுக்கும் வரதில்லை, நான் வேறு எங்கேயாவது போயிடுறேன், இந்த வயசுலேயே எனக்கு எல்லா சொந்தங்களும் இருந்தும் என்னை பார்த்துக்க ஒரு ஆள் இல்லாமல் போச்சு, நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டியன் மன்னிப்பு கேட்கறதுக்குள்ளேயே சக்திவேல் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுமா
நான் பேசுனது நடந்துக்கிட்டதை எல்லாத்துக்குமே சேர்த்தி நான் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சிடு ஆத்தா. ஐயோ ஆத்தா, என்னை பெத்த தெய்வமே என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து அவங்க காலில் விழுந்து கதறி அழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு வழியா அதான் தம்பி மன்னிப்பு கேட்டார்ல, இனிமேலும் உங்களை ஒரு சொல்ல மாட்டார், வாங்க அத்தை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாச்சியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கதிரும் முத்துவேலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. கதிரை கண்ணாலேயே இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் ஆத்தா என் கூட இருக்க போதுன்னு சொல்லிட்டு முத்துவேல ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம கோமதி பாண்டியன் எல்லாம் கதிர் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்ட்ரெஸ் சரியல்ல, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடிக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.